நாம் அறிந்து கொள்வோம், நலமுடன் வாழ்வோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை எனக்கு வழங்கலாம். மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளலாம். நன்றி. வணக்கம். நாம இப்ப பார்க்க இருக்கிறது யோக முத்ரா ஆசனம். யோகத்திற்கே முத்திரை போன்ற ஆசனமாக இது இருக்கிறது. இந்த ஆசனம் குறிப்பாக பெண்களின் மாதவிடாய் பிரச்சனையை நீக்குவதாகவும், ஆண்களின் விந்து இழப்பு, தாது இழப்பு என்பார்கள், இதை நீக்குவதற்கும் இது பயன்படுகிறது. மேலும் வயிற்றிற்குள் இருக்கிற அனைத்து உறுப்புகளுக்கும் இது மிகுந்த வலிமையை கொடுக்கிறது. கல்லீரலாகட்டும், மண்ணீரலாகட்டும், கணையமாகட்டும், சிறுநீரகம் மற்றும் ஆண்களின் டைட்டிஸ், பெண்களின் ஓவரி, இவர்களுக்கு மிகுந்த வலிமையை கொடுக்கிறது. அடிவயிற்று பிரச்சனைகளை முழுவதுமாக நீக்குகிறது. மற்ற ஆசனங்களோடு இவையும் சேர்த்து செய்யும்போது பூரண குணத்தை தருகிறது. வயிற்றில் ஆபரேஷன் செய்தவர்கள் இதை சற்று பழகக்கூடாது. ஓராண்டு கழித்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பழக வேண்டும். கருவுற்ற பெண்கள் இதை செய்ய வேண்டாம். வாருங்கள், பயிற்சிக்கு செல்லலாம். வணக்கம். நாம் இப்போது பழக இருப்பது யோகமுத்ரா. இது பத்மாசனத்தில் தான் பழக வேண்டும். தொடக்கமாக நாம் சுகாசனத்தில் பழகலாம், சமணங்காலில் பழகலாம். பழகிய பின் பத்மாசனத்தில் பழகலாம். சமணங்கால் போட்டுக்கொண்டு மூச்சை நன்கு இழுத்தவாறு கைகளை மேல் தூக்கி மூச்சை விட்டவாறு முன்குனிய வேண்டும். எவ்வளவு முடிகிறதோ அவ்வளவு. மூச்சை எடுத்தவாறு மேல் எழும்பவும். இப்படியாக 3 முறை பழகிக்கொள்ளலாம். மூச்சை விட்டவாறு கீழ் தாழ்த்தி மூச்சை எடுத்தவாறு மேல் எழும்ப வேண்டும். இதுதான் முழுமையை சுகாசனத்தில். தொடைகளை பிடித்தவாறு கீழே அமர்த்த வேண்டும். இப்படி 3 முறை. இப்படி நன்கு பழகிய பின் 3 நாட்கள் 4 நாட்கள் இப்படி பழகிய பின் இப்போது பத்மாசனத்தில், பத்மாசன கால் அமைப்பில் ஒரு காலை மட்டும் தூக்கி வைத்துக்கொண்டு செய்து பழகலாம். மூச்சை விட்டவாறு முன்குனியவும். மூச்சை எடுத்துக்கொண்டு மேலெழும்பவும். கீழே தங்கியிருக்கும் போது மூச்சை பிடித்து கொள்ளவும். சற்று நேரம் 2-3 வினாடி இருந்துவிட்டு எழும்பவும். இப்படி 3 முறை செய்யவும். இது பழகுவதற்காகத்தான் இந்த முறை. கால் மாற்றி முழு நிலை அடைந்தவுடன் முழு நிலையில் செய்யலாம். அதுவரை ஒவ்வொரு காலாக மாற்றி மாற்றி செய்வோம். எதிலிருந்து வருகிறதோ அதிலிருந்து தொடங்கினால் போதும். பத்மாசனம் போட கால்கள் வந்துவிட்டால் பத்மாசன அமைப்பில் கால்களை வைத்துக்கொண்டு இந்த பயிற்சியை செய்யலாம். முன்னீட்டியும் செய்யலாம். முன்னீட்டி செய்வது கோபுராசனம் என்றும், முட்டில் தொட்டு செய்வது யோக முத்திரை என்றும் வழங்கப்படுகிறது. இப்போது பத்மாசனத்தில் பத்மாசனம் பழகுவது எப்படி என்ற இந்த தளத்தில் உள்ள பத்மாசனம் பயில்வதை பயின்று கொள்ளவும். இப்போது உங்களுக்கு ஈஸியாக வரும். இப்போது கைகளை தூக்கி மூச்சை வெளியிட்டவாறு முன்னெடுத்தவும். இது கோபுராசனம் என்பார்கள். யோக முத்திரையில் இது கோபுராசனம். கைகளை முன்னே நீட்டி நெற்றி தரையில் தொடுவது போல் வருவது. இப்போது செய்வது மீண்டும் கோபுராசனத்தில்
கால்களை அகற்றி சற்று இளைப்பாறிக் கொள்ளுங்கள். இப்போது செய்வது யோக முத்திரா முழுநிலை. பத்மாசனத்தில் அமைத்துக்கொண்டு, கால்களை பத்மாசன அமைப்பில் அமைத்துக்கொண்டு, கைகளை மூட்டு பகுதி, அந்த கால் பாதத்தொட்டு மூட்டு பகுதியோடு சேர்த்து வைத்துக்கொண்டு உள்ளேயும் வைத்து செய்யலாம், இப்படியும் செய்யலாம். நாம் இப்படி செய்வோம். காலோடு சேர்த்து பாதத்தோடு சேர்த்து மூட்டோடு அணைத்து கொண்டு முன்குனியவும், மூச்சை வெளியிட்டவாறு சில வினாடி இருந்துவிட்டு மேலெழும்பவும். மீண்டுமாக மூச்சை வெளியிட்டு கொண்டு முன்குனிந்து முடிந்தவரை வளைந்தால் போதும். நாள்பட தலை நெற்றி தரையில் தொட வேண்டும். இப்படி 3 நேரம் செய்யலாம். இது யோக முத்திரையாகும். மிகுந்த பலனளிக்க வல்லதாக உள்ளது. இதை பயின்று நலம் பெறுவோம். வணக்கம். நாம் அறிந்து கொண்டோம். முயற்சி செய்து பயிற்சி செய்து நலமுடன் வாழ்வோம்.